ஹாய் சப்ஸ்கிரைபர்ஸ், வணக்கம். நாங்கள் எப்படி திருச்செந்தூர் ட்ரிப் போயிட்டு வந்தோன்றதுக்கு தான் ஆஃபீஸ் டீம்மேட்ஸோடு தான் போயிட்டு வந்தோம். ஸோ அதுக்கு கொஞ்சம் டிஃபன் எல்லோரும் ஷேர் பண்ணிக்கிறதால நாங்கள் இட்லியும் அதுக்கு தக்காளி தொக்கும், வெங்காயம் தக்காளி தொக்கும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போனோம். ட்ரெயினில் போகும்போது டின்னர் சாப்பிட்றேன். ஸோ அன்றைக்கி கிளம்பும்போது அப்புறம் கொஞ்சம் நெல்லிக்காய் இருந்துச்சு. ஸோ நெல்லிக்காய் ஊறுகாவும் சைட் பை சைடு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் அம்மா வந்து அரிசி மாவு அரைச்சி வச்சுருந்தாங்க. அதுக்கான காய வச்சோன்னா அந்த பொடியை நாங்கள் யூஸ் பண்ணி கோலம் போடுவோம். அதுக்கான பவுடரை இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வைப்போம், கட்டி கட்டியாக எடுத்து வைப்போம். ஸோ உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சா நீங்களும் அந்த மாதிரி கோலம் போடுறதுக்கு வச்சுக்கோங்க. மீன்வைல் இட்லி ஹாட் பேக்கில் எடுத்து வச்சிட்டோம். வாட்டர் கேன்ஸ், அப்புறம் தக்காளி தொக்கு பேக் பண்ணி இதையும் ஒரு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்படி தாங்க நாங்கள் பேக் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் கீழே கிளம்பி வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் போனோம். நாங்கள் இருந்தது பூந்தமல்லி, சென்னை எக்மோர் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியிருந்துச்சு. அதுக்கு எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் கேபுக்கு. அப்புறம் போய் சேர்ந்துட்டோம். ஒரு வழியாக 5 minutes ஜஸ்ட் மிஸ்ஸில் ட்ரெயினை பிடிச்சோமா, அதனால கொஞ்சம் பரபரப்பாக இருந்தோம். இப்போ செட்டில் ஆகிட்டோம். உட்காந்து பேக் எல்லாத்தையும் செட்டில் ஆகிட்டு சவுத் தமிழ்நாடு போயிட்டு இருந்தோம். ஸோ எக்ஸைட்டடாக இருந்தது. நிறைய பனைமரம்லாம் பார்த்தோம், வாழை மரம் பார்த்தோம், தோப்பு எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஹாப்பி ஃபீலிங்காக இருந்து திருச்செந்தூருக்கு திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன், அப்புறமா திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வேறு ட்ரெயின், பேசஞ்சர் ட்ரெயின் பிடிச்சி போனோம். அப்புறம் ஒரு டிஃபன் சாப்பிட்டுட்டு திருச்செந்தூருக்கு உள்ளே என்ட்ரி ஆனோம். அவங்கவுங்க டீம் பிரிஞ்சு போய் அவங்கவுங்க மொட்டை அடிக்கிற இடத்துக்கு போயிட்டோம். எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பா, நான் முடி கொடுத்தோம். என் ஹஸ்பண்ட் மொட்டை அடித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கடலுக்கு நடந்து போய் குளிச்சுட்டு நாழி கிணறுல தண்ணியை வாங்கி தெளிச்சிக்கிட்டு அப்புறம் ஒரு ரூம் ஹோட்டலில் போட்டிருந்தோம். அங்கே ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு கிளம்பிட்டோம். இந்த நாழி கிணறு தெளிச்சிக்கிட்டு இப்படி தாங்க அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அப்புறம் ரூமுக்கு வந்து எல்லோரும் கிளம்பிட்டோம். கிளம்புன பிறகு இந்த வீடியோ கிளம்பிட்டு திரும்பவும் கோயிலுக்கு வந்தோம். அப்போ தான் தரிசனம் 12 மணிக்கு மேலே க்யூவில் நின்னா கூட்டம் கம்மியாக இருக்கும்னு போகிற வழியில் இந்த நாமம் போடுறவங்க இருந்தாங்க, பட்டை போடுறவங்க இருந்தாங்க. ஸோ ராமேஸ்வரத்தில் இதேமாதிரி போட்டிருந்தோம். அதே மாதிரி இங்கேயும் திருச்செந்தூர்லேயும் முருகரோட நாமம் போட்டுக்கிட்டு போனோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் லைனில் போய் நிற்கலான்னு போனால் 300 rupees டோக்கனில் 4 hours நின்று தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஃபைனலாக தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்து கருணை கடலே கந்தா பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தால் தங்கத்தேரில் முருகர் உலா போயிட்டுருந்தார். அவர் பின்னாடியே இப்படியே அட்டாச் ஆகி வந்துக்கிட்டே இருந்தோம். வெளியே வந்தோம். அப்புறம் யானை உலா போயிட்டு இருந்தது. எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு ஊருக்கு பேக் பண்ணிட்டோம்.